ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்னைக்கு அருமையான சூப்பரான எக் மசாலா எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி இதுக்கெல்லாம் நீ வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி பண்ணலாம், அதுக்கு தேவையானது என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு முட்டையை 6ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் அதுக்கு சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம்தான். இப்போ முட்டையை கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரு சின்ன பேன் வச்சுக்கலாம். அதில் 3 ஸ்பூன் ஆயில் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூன், ரெண்டு இனுக்கு கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 2 கீரி போட்டுக்கலாம். 2 மீடியமான பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம் நல்லா. இப்ப ஆனியன் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கிருச்சு. ஒரு கொடை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் இந்த வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். ரொம்பலாம் வதக்க தேவையில்ல, சும்மா லைட்டா வதக்கி எடுத்துக்கிட்டா போதும். குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கோம் ஒரு தக்காளி, அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்கணும் அப்படின்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு. தக்காளி ரொம்ப வதங்க தேவையில்ல, 1க்கும் பாதியமா வதங்கினா போதும். இப்ப தக்காளியும் வதங்கிருச்சு. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், பெப்பர் 1/2 ஸ்பூன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஆயிலோட இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடும். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். கிரேவி அதிகமா தேவைப்படுது அப்படின்னா நீங்க தண்ணி அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்ச அந்த முட்டைய இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் ரெசிபி செஞ்சு பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். 3 ஸ்பூன் தயிர், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தேவையான அளவு கொத்தமல்லி, அவ்வளவுதான், நம்ம இறக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளவுதான், சூப்பரான சுவையான வித்தியாசமான சுவையில முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.